மதுரை சோழவந்தான் அரசு ஹாஸ்பிட்டலில் குடிமகன்கள் கும்மாளம். மருத்துவ உதவி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இல்லை. போதை ஆசாமிகளின் அட்டகாசத்தால் நோயாளிகள் பரிதவிப்பு. எக்ஸ்ரே எடுக்க மதுரை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அலையும் அவலம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அரசு ஹாஸ்பிட்டலில் மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் இல்லை. ஆமை வேகத்தில் நடக்கும் கட்டிடப் பணிகள் உள்ளிட்ட காரணங்களால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மகப்பேறு வார்டில் நர்சுகள், மருத்துவ உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதனால் தினக்கூலி அடிப்படையில் 2 மருத்துவ பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான சம்பளத்தை டாக்டர்களே வழங்கி ஆண்டு பராமரிப்பு நிதி வரும் வரை காத்திருந்து வருகின்றனர். வாட்ச்மேன் இல்லாததால் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இரவில் போதை ஆசாமிகளின் அட்டகாசத்தால் நோயாளிகள் உடனிருப்போர் அச்சத்தில் தவிக்கின்றனர். இறந்தவர்களை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வாடிப்பட்டி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிச் செல்கின்றனர். சோழவந்தான் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை வசதிகள் இல்லாததால் மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகள் செல்கின்றனர். பெரியாஸ்பத்திரி சுத்தமான ஒரு மருத்துவமே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. என்னன்னா சின்ன தலைவலி காய்ச்சல் வந்தால் கூட மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு எழுதி விட்டுறாங்க. அது மாதிரி நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பணியாளர்கள் நிறையா இருக்காங்க. பணியாளர்னா மருத்துவங்கள் நல்லா மருத்துவ அதிகாரி இருக்காங்க, அதே மாதிரி நர்ஸெல்லாம் இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி கட்டு போட, எக்ஸ்ரேக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்களுக்கு நம்ம ஸ்கேன் வசதி இதுக்கெல்லாம் போதிய வசதி கிடையாது. தரம் உயர்த்தணும், வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் அதிகமாக இருக்காங்க. நம்மளோட சோழவந்தான் ரொம்ப நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமாக கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சோழவந்தான் தொகுதியில் இந்த ஒரு ஆஸ்பத்திரி தரம் உயர்த்தணும், வேற ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன தலை காய்ச்சலுக்கு நம்ம அவங்கள அந்த இடத்துல அங்கே இறக்கி விட்டு வந்துடுறாங்க. அவங்க ரிட்டர்ன் வர்றது எப்படி வருவாங்க? இது என்னோட கோரிக்கை. அதே மாதிரி நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன என்னன்னா நைட்டில் யாராவது அடிவிட்டாங்கன்னா ட்ரிங்க்ஸில் வந்துடுறாங்க இளைஞர்கள். அவங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. அதனால் நம்ம ஆஸ்பத்திரி தர வைத்தன இரவு காவலரை போடணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இரவு டாக்டர் பார்க்குற வசதி மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு பார்க்குற மாதிரி நம்ம ஊர்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி பார்த்து. நம்ம சோழவந்தான் சுற்றி பல கிராமங்கள் இருக்குது, மருத்துவமே இல்லாத கிராமங்கள் நிறையா இருக்குது. அப்போ நம்ம ஊரை தேடி வர்றாங்க. இவங்களுக்கு என்ன அவசரத்தில் வர்றாங்க எதுவும் தெரியாது. ஆனால் இடையில போகிற வழியில் அது சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காதனால சில பேர் உயிர் விட்டுறாங்க. கோரிக்கை என்னன்னா அரசு நடவடிக்கை எடுத்து இந்த கோரிக்கைகளை சரி பண்ணா பொதுமக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வசதிகள் இல்லை. இதனால் எக்ஸ்ரே எடுக்க மதுரை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அலைய வேண்டியுள்ளது. இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தி அனைத்து சிகிச்சை வசதிகளும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். இதுகுறித்து மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டபோது பணியாளர்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, கட்டுமான பணிகளும் விரைந்து முடிக்கப்படும், மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவது குறித்து அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றனர். நோயாளிகளின் நலன் கருதி சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.